கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரட்சிப்பு நமக்காக ஆண்டவர் நம் எல்லோருக்கும் இரட்சிப்பை தருகிறார். இந்த இரட்சிப்பை நாம் நமது நற்செயல்களின் மூலமாகவோ அல்லது எந்த மதத்தில் சேர்வதன் மூலமாகவோ பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கையின் மூலம் மட்டுமே பெற முடியும். இரட்சிக்கப்பட வேண்டும் எனில் முதலாவது நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து உங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். உங்களது பாவத்துக்காக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்துடன் அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே மெய்யான ஆண்டவர் என்பதை நீங்கள் வெளிப்படையாக அறிக்கையிட வேண்டும். இப்படி நம்பிக்கையோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் உள்ளத்துக்குள் வந்து அங்கே வாசம் செய்வார். அவர் உங்களுடன் இருப்பதால் இவ்வுலகத்தின் பாவத்தின் மேல் வெற்றியோடு நல்வாழ்க்கை வாழ உங்களுக்கு அவர் உதவுவார். அத்துடன் மரித்த பின் பரலோகத்தில் உங்களுக்கு நித்திய வாழ்வை தருவார். இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க, சரிங்களா? அன்புள்ள ஆண்டவரே, என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவும். நான் உமது பிள்ளையாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். இன்றிலிருந்து வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க விரும்புகிறேன். இன்று உம்மை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். நான் நல்ல வாழ்க்கை வாழ என் நம்பிக்கையை உம்மேல் வைக்கிறேன். இப்பொழுது என் ஜெபத்தை கேட்டு பதிலளிப்பீராக. நீர் பதில் தந்தீர் என்பதை முழு விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன்.